நமக்கு தான் டெய்லி மீன் தான். மீன் இல்லைன்னா கருவாடு பார்த்துக்கோங்க. கருவாடு முடிஞ்சு வருது. மீன் இல்லாத நேரத்தில் கருவாடு எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். அந்தந்த நேரத்தில் எனக்கு மட்டுமாவது 2-3 பொரிச்சோ இல்லை ஏதோ பண்ணியோ சாப்பிட்டுக்கிறோம் பார்த்துக்கோங்க. அந்த கருவாடை சுட்டோ எப்படியோ சாப்பிட்டுக்குருவேன். கருவாடு முடிஞ்சோடனே சரி கொஞ்சம் மீனை வாங்கிட்டு வந்தேன் கருவாட்டுக்கு. நேற்று செவ்வாய்க்கிழமல்ல கொஞ்சம் வாசியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. மீனை வாங்கி நல்லா வெட்டி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்புக்குள்ளே மீனை முதல்ல போட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கல் உப்பு இதை போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறமா திருப்பி மேலே அடுக்கணும் மீனை. அதுக்கப்புறமா திருப்பியும் அதை மாதிரி மஞ்சள் தூள் இப்படி போட்டு போட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு நைட்டு அப்படியே மூடி வச்சிருந்தோம் பார்த்துக்கோங்க. மறுநாள் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அப்படியே வெயிலில் காய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான கருவாடு அருமையாக ரெடியாக இருக்கும். நமக்கு ரொம்ப உப்பு வேண்டாம், சீர் உப்பாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கழுவி காய போடுங்க. வீட்டில் உள்ள கருவாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. கருவாடு